அப்பா நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியாச்சு. டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. உங்க பேங்க் எம்டி உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவர்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கி தரக்கூடாதா? யாரு? உங்க அப்பாவியா சொல்ற? போதுமே, அவர் அப்பதான் ஊர்ல இருக்கிற தர்ம நியாயம் எல்லாம் பேசுவாரு. உங்க பேங்க்ல வேலை வாங்கி கொடுக்க வேண்டாம். உங்களை தேடி எத்தனை பெரிய மனுஷங்க வராங்க. அவங்க கிட்ட சொல்லி நம்ம பொண்ணுக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுக்க கூடாது? பாவம் நம்ம கப்பு இந்த கவலையிலேயே உடம்பு தேஞ்சி பாதி ஆயிட்டா. நீதான் பொண்ணு பேர கப்பு சாசர்னு தேய்ச்சு பாதியாக்கிட்ட. கற்பகம்னு அழகா கூப்பிட, குறைஞ்சா போயிடுவேன். கற்பகம் அழகா பேர் வச்சுட்டா மட்டும் போதுமா? அவளுக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? அதுக்காக என் நேர்மையை நான் அடமானம் வைக்க மாட்டேன். என் செல்வாக்க தப்பா பயன்படுத்த மாட்டேன். என் பொண்ணாவே இருந்தாலும் அவளுக்கு நான் சிபாரிசு செய்ய மாட்டேன். புரியுதா? நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் உங்க நேர்மையை பார்த்தா பெருமையா பேசுவீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? மனசு வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஒழுங்கா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம். அட நீ ஒண்ணு, நானா இவ்வளவு பெரிய விட்டு டெக்கரேட் பண்ணேன். ஆர்கிடெக்ட் ராமானுஜம் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட். எவ்வளவோ சொல்லி படமே வாங்காம இவ்வளவு பிரமாதம் டெக்கரேட் பண்ணிட்டான். என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு இவ்வளவு பெரிய விட்ட யாராவது 4 பேர் பார்த்தாங்கன்னா நான் ஏதோ தப்பான வழியில சம்பாதிச்சேன்னு பேசுவாங்க. யாரு வேணா என்ன வேணாலும் பேசட்டும். நம்ம வீடு சுத்தமா வச்சுக்கிறதுல என்ன தப்பு? உங்க மனசுல அழுக்கு இல்ல, அதனாலதான் வீடு அழகா அமைஞ்சிருக்கு. அபத்தமா பேசாம ஆபீஸ் கிளம்புங்க. அம்மா ஒண்ணு அடிக்கடி சண்டை போட்டுப்பீங்க. ஆனா இன்னும் எதுக்குறப்ப மாத்திரம் 2 பேரும் ஒண்ணாடுவீங்களே. பட்டுமா பட்டுமா? டோக்கன் நம்பர் 23 23. என்னையா டோக்கன் நம்பர் 23 பாம்பு கொண்டு வர்ற எடியா? டோக்கன் நம்பர் 23 இவர்தாங்க. பேரு நாகப்பன். என்னையா வளர்ற? யார் பேர்ல அக்கவுண்ட் இருக்கு? இவர் பேர்ல தாங்க அக்கவுண்டே இருக்கு. தென்னாட்டு மொழிகளை தவிர இந்தியும் சேர்த்து 5 மொழியில நடிக்குதுங்க. எல்லாம் பெரிய பெரிய நடிகர்களோட தான் நடிக்கும். என்னையா அவங்க கூட பெரிய வம்பா போச்சு? செக்கு பின்னாடி யாரையா கைது போடுவாங்க? ஜாயிண்ட் அக்கவுண்ட் தானே, நானே கையெழுத்து போட்டுறேன். பாம்பு என்னையே முடிச்சு பாக்குதியா? சீக்கிரம் வெளியில எடு. பாம்பு பல்லு எல்லாம் கவுண்டருக்கு வந்தாச்சு. இனிமே பக்கத்துல இருக்கிற சர்க்கஸ் கம்பெனில இருந்து சிங்கம், புலி, கரடி, குரங்கு எல்லாம் வரப்போகுது. பரவாயில்லையே ரகுநாதன் சார், கவுண்டர்ல பாம்பு வந்தா கூட தைரியமா இருக்கீங்களே. பாம்பெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதியா? இந்த காலத்துல பணம் நிறைய புழங்குற இடத்துல மனுஷனுக்கு தாயா பயப்படணும். என்ன மனுஷனுடைய தரமே கெட்டு போச்சு. எல்லாருமே உங்கள மாதிரி நல்லவங்களா இருக்க முடியுமா சார்? டோக்கன் நம்பர் 41 41. வாங்க 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 ராம்லால் சேட், சௌக்கியமா? சௌக்கியம் ஜி, வணக்கம் வணக்கம். என்ன ஒரேடியா 3 லட்சம் ரூபாய் டிராப் பண்ற மாதிரி இருக்கு? கொஞ்சம் கேஷ் அர்ஜென்ட்டா வேண்டி இருக்குது, அதனால தான் டிராப் பண்றான். ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாம் புது நோட்டா கொடுக்குறேன். ராம்லால் சேட், எல்லாம் சரியா இருக்கான்னு இங்கே எண்ணி பாத்துருங்க, புரிஞ்சுதா? நம்ம ரகுநாதன் சார் கொடுத்தா எண்ணி பார்க்கணுமா? உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தானே சார் நம்ம எல்லாம் இங்க அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கோம். தேங்க்ஸ் சேட். மேடம், இன்சூரன்ஸோட பலனை புரிய வைக்கிறது ரொம்ப டெலிகேட்டான விஷயம். ஒரு குடும்ப தலைவன் சம்பாதிக்கிற வரைக்கும் அதனோட பலனை மற்றவங்கள அனுபவிக்கிறாங்க. அதே சமயத்துல அவ செத்த பிறகும் கூட அந்த பலன் குடும்பத்துக்கே போய் சேரணும்னு என்ன போல இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கள் நினைக்கிறாங்க. மகாலட்சுமி, அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். இன்சூரன்ஸ் ரொம்ப நல்ல திட்டம். எனக்குன்னு சில நல்ல பாலிசிகள் இருக்கு. அதோட இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இருந்துட்டு போட்டுமே. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி 3 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டுறேன். ஆமா,
அசைன் யாரு? உங்க ஒய்ஃப் தானே? பின்ன யாரு? மை ஒன் அண்ட் ஒன்லி ஒய்ஃப் மகாலட்சுமி தான் அசைனி. ரொம்ப சந்தோஷம். உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என் பூவையும் பொட்டையும் எடுத்து வச்சுட்டு 3 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ண வாங்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? இவளுக்கு எவ்வளவுதான் விளக்கமா எடுத்து சொன்னாலும் புரியாது சார். இவன் மைண்ட் மெச்சூர் ஆகிறதுக்குள்ள என் பாலிசியே மெச்சூர் ஆகும். அப்ப நான் வரேன் சார். பாக்கி ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாளைக்கு முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ரகுநாதன், உங்களுடைய திறமையை நேர்மையும் பாராட்டி எம்டி லெட்டர் எழுதிருக்காரு. கூடிய சீக்கிரம் நம்ம ஹெட் ஆபீஸ்ல உங்களை சீஃப் கேஷியரா ப்ரமோட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய நல்லெண்ணமும் ஆசீர்வாதம் தான் சார். சார் பேப்பர் பேப்பர். ஐயோ, என்னம்மா வேண்டியவங்க யாராவது மண்டையை போட்டாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. அப்பா அப்பா பேர் டெத் காலம்ல போட்டாங்களா? ஐயோ அது இல்லம்மா. அப்பா ஒர்க் பண்ற பேங்க்ல ஒரே நாள்ல பணம் டிரா பண்ண 3 பேர்கிட்ட பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அடப்பாவிகளா, ரொம்ப அக்கிரமமா இருக்க. இனிமே பணத்தை கையில எடுத்துக்கிட்டு ரோட்ல நடக்க பயமா இருக்கும் போல இருக்க. போலீஸ் நாய் மோப்பம் பிடிச்சிட்டு தெரு கடைசி வரைக்கும் ஓடி இருக்கு. ஆனா இது வரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்கல. எனக்கு என்ன பயமா இருக்குங்க. நெஞ்செல்லாம் படபட நடிக்கிறேன். நாம எனக்கு டிவைட் பண்ணோம். மடியில கணக்கு இருந்தாதான் வழியில பயப்படுத்துக்க. எதுக்கும் நீங்க இன்னைக்கு பேங்க் போகாதீங்க. நான் பேங்குக்கு போகாம இருந்தா தான் சந்தேகப்படுவாங்க. அதோட பணத்தை பேங்க்ல கொள்ளையடிக்கலையே, பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு அப்புறம் அதை வழியில தானே கொள்ளையடிச்சிருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. அப்படியா? உடனே உள்ள வச்சிருக்கா. உட்காருங்க. நீங்க இந்த ஏழையோட குடிசையை தேடி வந்தது அசைஞ்ச புண்ணியம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருந்தா நானே உங்களை தேடி ஓடி வந்திருப்பேனே. மிஸ்டர் ரகுநாதன், இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களா? இப்பதான் என் டாக்டர் படிச்சுட்டு சொன்னான். இட்ஸ் வெரி பேட், வெரி பேட். என்ன சார் இது? ஒரே நாள்ல நம்ம பேங்க்ல பணத்தை டிரா பண்ண 3 பேர்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க. நாளைக்கு நம்ம பேங்க்லயே கொள்ளை அடிக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? So we must tighten the security. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன் சார், அந்த கொள்ளைக்காரங்களுக்கு நம்ம பேங்குக்குள்ளேயே யாராவது இருந்துகிட்டு உடம்பு சொல்லி கொடுத்துருப்பாங்களோ? சாச்சா, அப்படிலாம் இருக்காது. இருந்தாலும் ஒரு டவுட் பாருங்க. நோ நோ நோ, அப்படிலாம் இருக்காது. நம்ம பேங்க்ல இப்படியெல்லாம் சந்தேகப்படுற அளவுக்கு யாரும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்ப நான் வந்திருக்கேன். கன்னியூர் டேம் சைட்ல இருக்கிற நம்ம பிரான்ச் ஆபீஸ்க்கு ஒர்க்கர் சேலரிக்காக வாரம் 30 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். இந்த வாரம் 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு பிரான்ச் மேனேஜர் கேட்டிருக்காரு. மிஸ்டர் ரகுநாதன், இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு பெரிய தொகையை வேற யாரையும் நம்ப அனுப்ப நான் தயாரா இல்லை. உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்க தான் நல்ல செக்யூரிட்டியோட இந்த பணத்தை எடுத்து போய் டெலிவரி பண்ணிட்டு வரணும். சார், நான் சொல்லுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. காலம் இருக்கிற நிலைமையில இப்படிப்பட்ட ரிஸ்க் எல்லாம் நான் எடுத்துக்கணுமா? என்ன நம்பி 2 ஜீவன் இருக்கு சார். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக வேண்டிய வயசு. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த விஷ பரிசையெல்லாம் வேண்டாம் சார். எனக்கு பயமா இருக்கு சார். இந்த பயம் தான் சார் வேணும். தட் மீன்ஸ் உங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். மிஸ்டர் ரகுநாதன், இவ்வளவு பெரிய தொகையை உங்களை தவிர வேற யாரையும் நம்பி நான் அனுப்புறதுக்கு தயாரா இல்லை. யூ ஆர் த ஃபிட்டஸ்ட் பர்சன். நல்ல வேன் அரேஞ்ச் பண்றேன். லோடட் கன்ஸோட செக்யூரிட்டி ஆட்களும் வருவாங்க. போயிட்டு வந்துருங்க. அவர் இவ்வளவு தூரம் சொல்லும்போது உங்க நாணயத்துல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரியுது. என் தாலி பலம் நிச்சயம் உங்களை காப்பாத்திரும். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியல. நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ மிஸ்டர் ரகுநாதன். நாளை காலையில 9 மணிக்கு நீங்க புறப்படுறீங்க. ஓகே? ஓகே சார். வரேன். மேனேஜர்கிட்ட சொல்லுங்க கரெக்டா 9 மணிக்கெல்லாம் புறப்பட்டாச்சுன்னு. நாங்க போய் ஃபோன் பண்றேன்.
ரோட் நடப்புற டெட் பாடி கிடக்கு, வண்டி நிறுத்தியா? ஏயா போய் என்னன்னு பாரு. டெட் பாடி எதுக்கியா கன்னு? கன்னை இங்க வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். நீ மாத்திரம் போய் பார்த்துட்டு வா. சார் இந்த கன் எடுத்து கொடுங்க சார். சார் சபாஷ் ரங்கநாதா, நம்ம திட்டப்படி எல்லாமே சரியா நடந்திருக்கு. அடுத்தபடியா நாம என்ன செய்ய போறோம்? உன்னோட ட்ரெஸ்ஸ டிரைவருக்கு மாட்டி பெட்ரோலை ஊத்தி அறகுறையா எரிச்சிட வேண்டியதுதான். சபாஷ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. இன்னையில இருந்து இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரகுநாதன் செத்துட்டான். இந்த பணத்தோட புதிய பேரு, புதிய உலகம், புதிய வாழ்க்கை. இந்த பிக் எப்படி இந்த கெட்டப்? புது செட்டப், ரொம்ப டாப். அவர் போக மாட்டேன்னு தான் சொன்னார். நான் தான் அவரை பிடிவாதமா அனுப்பி வச்சேன். இப்போ ஒரேடியா போய் சேர்ந்துட்டார். I feel guilty. I feel guilty. உங்க மேல எனக்கு தப்பு, எல்லாம் என் தலைவிதி. கற்பகம், அழாதம்மா. உங்க அப்பாவோட வேலையை உனக்கு கொடுக்கறதா நாங்க தீர்மானம் பண்ணியிருக்கோம். உங்க அப்பாவோட உயிரை எங்களால திருப்பி தர முடியலன்னா அவருக்கு சேர வேண்டிய கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்ட், அது மட்டும் இல்லம்மா, டியூட்டியில் இருக்கும்போது அவர் செத்து போனதுனால இந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய நஷ்டஈட்டு தொகை எல்லாத்தையும் உடனடியாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்மா. சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் 3 லட்சம் ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிக்கிட்டார். என்னோட கைராசியில இதுவரை யாரும் அல்பாயுசுல போனதில்லை. நீங்க தான் அசைனி. 3 லட்சம் ரூபாயும் உடனே வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். ரகுநாதா, ஜனங்க உனக்கு ஏற்பட்டிருப்பதா நினைப்பது விபத்து. இனிமேல் நாம 2 பேரும் சேர்ந்திருந்தா ஆபத்து. இந்த உனக்கு சேர வேண்டிய சம்பத்து 50,000. பகதூர், என்ன விளையாடு? நாம ஏற்கனவே பேசி வச்ச ஒப்பந்தப்படி லாபத்துல 50-50. அதனால நீ கொள்ளையடிச்சு போன 50 லட்சத்துல 25 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தே திறன. நீ இல்லைன்னா என்னடா பண்ணுவ? நீ போலீஸ்ல காட்டி கொடுத்துருவேன். தனியா என்ன மட்டும்? பகதூர், ஆரம்பத்திலிருந்தே நீ கொள்ளையடிக்கிறதுக்கு உனக்கு நான் தான் உதவி பண்ணியிருக்கேன். உன்னுடைய பலத்தையும் என்னுடைய மூளையை வச்சு தான் நாம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்தோம். இந்த 50 லட்சம் ரூபாய் மாத்திரமல்ல, பேங்க்ல பணம் எப்பப்ப யாராவது டிராப் பண்றாங்க, அதை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு உனக்கு நான் மேப் போட்டு காட்டியிருக்கேன்.
அதனால அப்படி கொள்ளையடிச்ச பணத்துல எனக்கு பாதி பங்கு வந்தாகணும். உன் மூளையோட பங்கு கொஞ்சம் தான். ஆனா அந்த காளையோட ரிஸ்க் எவ்வளவு தெரியுமா? ஏதோ நான் நல்லவனா இருக்கிறதுனால இந்த 50,000 ரூபாய் உனக்கு தரேன் வந்து. நான் கையை சடக்குன்னு சொடுக்குனா போதும், படக்குன்னு வெடிக்கும் துப்பாக்கி. மிஸ்டர் ரகுநாதன் அவர்களே, கொஞ்சம் திரும்பி பாருங்க. மகாலட்சுமி, கற்பகம், நான் தப்பு பண்ணிட்டேமா, நான் ஏமாந்துட்டேன். அட கடவுளே, நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். முற்பகல் செய்ய பிற்பகல் வழின்னு சொல்லுவாங்களே, அது எவ்வளவு உண்மையா போச்சப்பா, எவ்வளவு உண்மையா போச்சு. அம்மா, நான் எவ்வளவு பேருடைய வயிற்றுல கொட்டிக்கிட்டேன், எவ்வளவு பேரை நான் ஏமாத்திருக்கேன், எவ்வளவு பேரை ஏமாத்திருக்கேன். இவளை ஏமாத்துக்கிற பாதி. ரகுநாதா, வேணும்னா அந்த பணத்தை எடுத்துட்டு எங்கேயாவது தலைமறைவாயிடு. இல்லைனா இதுல தொங்கு. வேணா, எங்களெல்லாம் இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டீங்களே, என்ன இந்த கோலத்துல பார்க்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? மகாலட்சுமி, மகாலட்சுமி, என்ன மன்னிச்சிருமா. நீங்களா பேசுனீங்க? இல்ல என்னோட பிரமையா, இல்ல உங்க ஆவியா? ஆவி இல்ல மகாலட்சுமி, நான் மகா பாவி. மகாலட்சுமி, என்ன தெரியல? நான் தான் மகாலட்சுமி, நான் தான். நீங்களா? நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? நான் செஞ்ச பூஜை வீணாகலீங்க. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இந்த குங்குமத்தை நெத்தியில வச்சு விடுங்க. என்னங்க, நம்ம கற்பகம் தூங்கி இருப்பா. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் போய் அவளை எழுப்பி கூட்டு வந்துடுறேங்க. வேண்டாம், அவளை எழுப்ப வேண்டாம். கற்பகத்துக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ நான் உயிரோடு இருக்கிற விஷயம் நிச்சயமா தெரியவே கூடாது. என்னது? நீங்க உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதா? என்னங்க இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. மகாலட்சுமி, நீயோ இந்த ஊரு நினைக்கிற மாதிரி நிச்சயமா நான் அவ்வளவு நல்லவன் இல்லை. பல கொலையில சம்பந்தப்பட்ட மகப்பாவினா. மகாலட்சுமி, வல்லவனுக்கு வல்லவை இந்த வையகத்துல உண்டுன்னு சொல்லுவாங்க. நான் பல பேரை மோசம் பண்ணேன், ஆனா என்ன ஒருத்த மோசம் பண்ணிட்டான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டுதாவே இருக்கட்டும். உங்களை போல ஒரு உத்தமரு உலகத்தை பொறுத்த வரைக்கும் செத்துட்டாருன்னு சொல்றதுக்கு அப்படி என்னங்க நடந்தது? சொல்லுங்க. சொல்ற மகாலட்சுமி, வழக்கம் போல ஒரு நாள் பேங்க் கவுண்டர்ல உட்கார்ந்து பணத்தை எண்ணிட்டு இருந்தேன். அப்போ பேங்க்ல கூட்டம் ஜாஸ்தி இல்லை. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ரகுநாதா, உடனடியா பாத்ரூம் குள்ளவா. நம்ம பிளானை பத்தி டீடைலா பேசலாம். இந்த பேங்கை சுத்தி ஏன் கேங் ஆட்கள் வெயிட் பண்றாங்க. சத்தம் போட்டு கலாட்டா பண்ண நினைச்ச ஒன்ன மட்டும் இல்ல, இந்த பேங்க்ல ஒர்க் பண்ற அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிடுவேன். அப்போ வரீங்களா? அவன் பேர் பகதூர்னு சொன்னான். பேங்க்ல கேஷ் பண்ணவரை பெரிய பார்ட்டிகள் கிட்ட பணத்தை கொள்ளடிக்க உதவணும்னு சொன்னான். அதோடு மட்டுமில்ல, பேங்க் சம்பந்தமா பெரிய தொகையை நாவலே எடுத்துக்கிட்டு போறப்போ அந்த தகவலையும் தெரிவிச்சு அதையும் கொள்ளையடிக்க உதவணும்னு சொன்னான். நீங்க அதையே அன்னைக்கே போலீஸுக்கு சொல்லல? அன்னைக்கே சொல்லியிருந்தா பேங்க்ல இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளி இருப்பான். அதுக்கப்புறமும் சொல்ல முயற்சி செஞ்சிருந்தா நிச்சயமா உங்க 2 பேரையும் உயிரோட நான் பார்த்தே இருக்க முடியாது. எங்களை உயிரோட பாக்குறதுக்காக நீங்க இப்ப செத்துட்டீங்களே. என் வாழ்க்கையில ஏற்பட்ட கோரமான திருப்பு முறையிலிருந்து எனக்கு திடீர்னு பணம் வர ஆரம்பிச்சது. அந்த சபலத்துக்கு அடிமையாகி எனக்காக விரிக்கப்பட்ட சிலந்தி வலையில நானே மாட்டிக்கிட்டேன். இப்போ ஒண்ணு குடிமொழிக்கு போல செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டா நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். சாதாரண குத்தமா?
நான் குத்தத்தை ஒத்துக்கிட்டா ஜெயிலுக்கு போகணும். அப்புறம் கற்பகத்துக்கு கல்யாணமே நடக்காது. அவளுக்கு பேங்க்ல கிடைச்சிருக்கிற வேலையும் போயிடும். பேங்க்ல இருந்து உனக்கு கிடைச்ச நஷ்ட ஈடு, அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பணம் எதுவுமே உனக்கு கிடைக்காது. அதோட உன் வாழ்க்கையே பாடாயிடுமா. இது எல்லாத்தோட எங்களுக்கு நீங்க தாங்க முக்கியம். நான் போய் கப்பு எழுப்பேன். வேண்டாம், அவளை எழுப்ப வேண்டாம். கப்புக்கு தெரிஞ்ச என்ன தப்பு? கப்புக்கு தெரிஞ்சா என் கைக்கு காப்பு வந்துடுமா. மகாலட்சுமி, நான் உயிரோடு இருக்கிற விஷயத்த கற்பகத்து கூட சொல்ல மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி, அப்படி சத்தியம் பண்ணி கொடுக்கல, இந்த இடத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு என் உயிரை விட்டுருவேன். ஐயோ வேண்டாங்க, சத்தியமா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். சரி, நேரம் வச்சு நான் வரேன். நாளைக்கு இதே மாதிரி 12 மணிக்கு மேல கற்பு தூங்குறதுக்கு அப்புறம் வரேன். பழைய பேப்பர் பேப்பர் மா மா பழைய பேப்பர் புஸ்தகம் எல்லாம் போறேன்னு சொன்னீங்களே, வந்திருக்கம்மா. இது வரும்பா. இதெல்லாம் ஐயாவோட புஸ்தகங்களாம்மா? ஐயாவே போயிட்டாரு. இதெல்லாம் எதுக்குப்பா? ஆமா, ஐயா இறந்து போய் என்ன ஒரு 10-20 நாள் இருக்குங்களா? பார்த்து எடை போடு. நான் எடை போட்டா எப்பவுமே சரியாத்தான் இருக்கும். வருஷமா இருக்கிற பழக்கம் திடீர்னு மாத்த முடியலம்மா. கற்பகம், இப்படி கண்ணு முடிச்சா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? தூங்குமா. தூக்கமே வரலம்மா. கண்ணு மூடுனா அப்பா ஞாபகமாவே இருக்கு. உங்க அப்பா உயிரோடதான் இருக்காருன்னு நினைச்சுக்கமா. அவருடைய ஆத்மா இந்த வீட்டை சுத்தி சுத்தி வரும். தூங்குமா. பாத்தீங்களா? சொந்த வீட்டுல பெத்த மகளுக்கு கூட தெரியாம இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது அசிங்கமா இருக்கு. என்ன பண்றது மகாலட்சுமி? கற்பகத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வரைக்கும் நாம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். பணம் காசு இருந்து என்னங்க போயிட்டு மனசுல நிம்மதி இல்லைங்களே. ஒன்னும் கவலைப்படாத மகாலட்சுமி. அம்மா அம்மா, நீ இன்னும் தூங்கலையாமா? தண்ணி குடிக்க வந்தேன். என்னமோ பேச்சு சத்தம் கேட்டதே. ஏதாவது கனவு கண்டுட்டு உளறி இருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்க. அம்மா, என்ன காரியம் பண்ணிட்ட? உன் அம்மான்னு சொல்றதே பாவம். அப்பாவுடைய ஆத்மா
இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரும்னு சொன்னியே. ஆனா அவர் செத்து 10-20 நாளுக்குள்ள வேற எவனோ உன்னை சுத்தி சுத்தி வரானே. கற்பு, பண்பு, மானம், குலம், கௌரவம் இப்படி எல்லாம் நீ எனக்கு சொல்லி கொடுத்தியே. நான் தப்பு பண்ணா திருத்த வேண்டிய நீ தப்பு பண்ணிட்டு ஏன் முன்னாடி வந்து நிக்கிறியே? கற்பகம், அவர் உன்னுடைய அப்பா அம்மா. யாருடைய அப்பா? உன்னுடைய அப்பா. இதே என்ன நம்ப சொல்ற? நான் உனக்கு எல்லாம் விவரமா சொல்றேன். அது வந்து நான் உயிரோட இருக்கிற விஷயத்த கற்பகத்து கூட சொல்ல மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி, அப்படி சத்தியம் பண்ணி கொடுக்கல இந்த இடத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு என் உயிரை விட்டுருது. கற்பகம், நான் எதுவுமே சொல்லக்கூடிய நிலைமையில இல்லம்மா. என்ன தொட்டு தாலி கட்டின என் புருஷனுக்கோ, பெத்து வளர்த்து ஆளாக்கின பிறகு உனக்கோ நான் எந்த வித துரோகமும் செய்ய மாட்டேம்மா. உங்க அம்மா நடந்துக்கிட்டவ இல்ல. உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறம்மா, என்ன நம்பு. காலம் வரும்போது தானாவே உனக்கு எல்லாம் புரியும். அப்பாவும் போயிட்டாரு. உன் வயித்துல பிறந்ததே பாவம். ஆனா உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமைனால இதெல்லாத்தையும் என் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிறேன். இனிமே நமக்குள்ள தாய் மகளுங்கிற பந்தமே கிடையாது. கற்பகம், அவள் சுமங்கலியா? இந்த கதையில எல்லாமே நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கே. அம்மா, யாருமா? நீங்க தான் விட்டலுடைய சம்சாரமா? ஆமா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க வீட்டுக்காரரு இந்த மாதிரி கதையெல்லாம் எப்படி எழுதுறாரு? பேனாவாலதான். அது இல்லம்மா, வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே சம்பவங்கள்லாம் வச்சு தத்ரூபமா எழுதுறாரே. இந்த மாதிரி கதைகளுக்கான கருத்துக்களை எப்படி சேகரிக்கிறார்? அத கேக்குறியா? யாராவது எங்கேயாவது பேசிட்டு இருந்தா போதும், உடனே கண்ணு காது மூக்கு ஒட்ட வச்சு உடனே ஒரு கதை எழுதிடுவார். இப்படித்தான் எதிர் வீட்டு குழந்தை ஒரு நாள் காதுக்கு கம்மல் வேணும் அப்படின்னு அழுதுது. உடனே இவரு கம்மல்னு ஒரு கதை எழுதிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ. இத பார்த்தாருனா தும்மல்னு ஒரு கதை எழுதிடுவாரு. நீ தும்மாதமா? நாராயண 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 நாராயண. வணக்கம் சார். வணக்கம்மா. யாருமா குழந்தை? என்ன பார்க்க வந்திருக்கியா? ஆமா சார். அடே உட்கார் 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 உட்கார். அம்மாடி. பெரியவங்க, நீங்க உட்காருங்க முதல்ல. அப்படி சொல்றியா? என்னடி சக்குது வழியில குடத்தெல்லாம் வச்சுண்டு? ஆமா, அவ தண்ணிக்கு ஆளா பறக்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? அடேடே, நிஜமாவே குடத்துல ஜலம் இருக்குடி. எடுத்து உள்ள கொண்டு போய் வச்சு பூட்டிட்டு சீக்கிரம். சார், என் பேர் கற்பகம். உங்க சிலந்திவலை புக்ல எல்லா கதையும் படிச்சிருக்கேன். நான் உங்க ரசிகை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க சிலந்தி வலையில அவள் சுமங்கலியான்னு ஒரு கதை எழுதிருக்கீங்களே, அது படிச்ச உடனே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அப்படி என்ன தோணுச்சு? தயங்காம சொல்லுமா. தமிழ் மொழியில உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு இருக்கு. ஆனா உங்க எழுத்துல உயிரோட்டமே இருக்கு. ஆமாப்பா, விதை விதைச்சாதான் செடி முளைக்கும். அதே மாதிரி உண்மையான கரு இருந்தாதான் கதை சுவைக்கும். சார், உங்க கதையில வர்ற பேங்க் கேஷியர் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு போகும்போது கொலை செய்யப்பட்டு இறந்து போனதாக நம்ப வைக்கிறார். ஆனா அவர் உயிரோட திரும்பி வந்து தன் குடும்பத்துல குழப்பத்தை விளைவிக்கிறார்னு எழுதிருக்கீங்க. கரெக்ட். என் வாழ்க்கையில இப்ப அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பா உயிரோட இருக்காரா இறந்துட்டாரான்னு தெரியல. எங்க அம்மா சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. உங்க கதையை அவசர அவசரமா படிச்சேன், முடிவு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா முடிவு உங்க கையிலன்னு சஸ்பென்ஸா முடிச்சிட்டீங்களே சார். சார், ப்ளீஸ் சொல்லுங்க, அந்த கதையோட முடிவு என்ன? முடிவு உங்க கையில தான் இருக்கு. அதை முடிச்சு வைக்க வேண்டியது என் கையில தான் இருக்கு. சார், நீங்க? ஐ அம் சிஐடி இன்ஸ்பெக்டர் சேகர். அப்படியா? வெரி கிளாட் டு மீட் யூ. உங்க கதையை நானும் படிச்சேன். நான் இன்வெஸ்டிகேட் பண்ற இந்த கேஸும் உங்க கதையும் ஆல்மோஸ்ட் ஒன்னாவே இருக்கு. ரகுநாதன் வேலை செய்யும் போது அவர் பேங்க்ல பணம் டிராப் பண்ண 3 பேர்கிட்ட ஒரே நாள்ல கொள்ளை நடந்திருக்கு. பேங்க்ல இருந்து பெரிய தொகையா எடுத்துக்கிட்டு ரகுநாதன் போகும்போது அவர் கொலை செய்யப்பட்டாருங்கிற செய்தி இறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு தான் லைஃபை இன்சூர் பண்ணிட்டது எல்லாமே எங்களுக்கு சந்தேகத்துக்கு இடமா இருந்தது. அதனால
பல மாறுவேடங்கள்ல அவர் வீட்டை நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் பழைய பேப்பர்கார மாதிரி நான் போகும்போது ரகுநாதனுடைய மனைவி பூவும் பொட்டுமா இருந்தாங்க. எங்க சந்தேகம் வலுத்தது. அப்போ நான் எழுதின கதையில வர்ற மாதிரி கேஷியர் ரகுநாதன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? நோ டவுட், 100% அவர் உயிரோட இருக்காருங்கிறது தான் எங்க கணிப்பு. அவராவே சரண்டர் ஆகிறதுக்கு வழி இருக்கு. ஆனா அதுக்கு இவங்க உதவி எங்களுக்கு தேவை. நான் எதுவுமே செய்ய தயாரா இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா குத்தவாளியா இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவர் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். ஆனா 25 வருஷமா இந்த குடும்பத்துக்காக பாடுபட்ட எங்க அம்மாவை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அசிங்கமா பேசுறது என் காதால கேட்க முடியல. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சு எங்க அம்மா உத்தமிங்கிறத நிரூபிக்கணும். என்ன பெத்ததுக்கு நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் இதுதான். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அது பிரகாரம் நீங்க நடந்தீங்கன்னா உங்க அப்பா உயிரோட இருக்காரா இல்லையா, உங்க அம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க. ஃபேண்டாஸ்டிக் சார். உங்க கதையெல்லாம் மனுஷன் குத்தமே செய்யக்கூடாதுன்னு வலியுறுத்துது. அதே சமயத்துல குத்தவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரமாதமான ஐடியா நீங்களே கொடுக்குறீங்களே. வெரி குட். உங்க சிலந்தி விலைக்கு கண்டிப்பா அவார்டு கிடைக்கும். கேஸை கண்டுபிடிச்சு கொடுத்தா எனக்கும் ரிவார்டு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹலோ சேகர், வாங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு டைத்தையும் வாசலையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தேன். வரேன்னு சொன்னா வராம போயிடுவேன். நில்லுடி. யார் அது? என் பாய் ஃப்ரெண்ட். என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? தப்பு பண்ற மகளை கண்டிக்கிறதுக்கு அம்மாவுக்கு உரிமை இருக்கு. அது தப்பே பண்ணாத அம்மாக்களுக்கு அந்த உரிமை இருக்கு. உனக்கு அந்த உரிமை இல்ல. 40 வயசுல 4 கள்ளு புருஷங்களை தேடிட்டு போற நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்ன கண்டிக்க வந்திருக்க? என்ன தைரியண்டி உனக்கு? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? அப்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. ராப்பகலா தன்னுடைய பாசத்தை உன் மேல பொழிஞ்சு உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக தன்னோட பூவையும் புட்டி அழிச்சுக்கிட்டு உனக்காக இந்த விதவை பொறுத்தர வாழ்ந்துட்டு இருக்காளே, அவளை பார்த்தா இந்த கேள்வி கேட்ட? அப்பா, இந்த சமூகம் என்ன 2 கேள்விகள் கேட்டுச்சு. ஒண்ணு, நீ ஒரு குத்தவாளியோட மகளா இருக்க விரும்புறியா, இல்ல ஒரு விபச்சாரியோட மகளா இருக்க விரும்புறியான்னு. நான் அம்மா பேரை காப்பாத்திட்டேன். ஆனா உங்களை காட்டி கொடுத்துட்டாப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் வேண்டுமென்றான் கவியரசன் பாரதி. நேர்மை இழந்ததோடு மட்டுமின்றி நெஞ்சிலே சபலம் எனும் நஞ்சையும் கலந்து கொண்டு இந்நிலைக்கு ஆளாகிவிட்ட ரகுநாதனின் கதை அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையட்டும்.